தங்கச்சிக்காரி இப்படி ஒரு வேலை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாருமே நினைக்கல. ஆனா அந்த கதவு லைட்டா அந்த திறந்த சந்து வழியாக தன்னோட தங்கச்சியே சொல்லனா பார்த்துட்டா. ஷாக்ல நிக்கிறா. இங்க வந்து ராணி கிடந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இளவரசியை பார்ப்பாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு அது ராணி பாக்குறப்போ இந்த தங்கச்சிக்காரி ஒரு கேவலமான பார்வையில ராணியை பாப்பா பாருங்க. நம்மளுக்கே கடுப்பா இருக்கும். மருத்துவர்கள் எல்லாம் வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த ரூம்குள்ள வரப்போ இப்ப அந்த கதவு நல்லாவே ஓப்பன் ஆயிடுச்சு. மருத்துவர்கள் வர்ற திசையை திரும்பி கரெக்டா தங்கச்சிக்காரி பார்க்க, சொலானா அங்க நிக்கிற இவ சொலானாவை பார்க்க, இப்ப நேருக்குன்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம தங்கச்சி இங்க இளவரசியா இருக்கா அப்படிங்கறது சொலானாக்கு தெரிஞ்சு போச்சு. நாம தான் இங்க இளவரசியா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதும் இப்ப தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக இந்த இளவரசியோட சேம்பரை தான் காட்டுறாங்க. இவ ட்ரெஸ் எல்லாத்தையும் மெய்டு மடிச்சு வச்சுட்டு இருக்கிறா. தங்கச்சிக்காரி மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா அவள் நேற்று தான் வந்து கொடுத்துருப்பா, அந்த 2 குப்பி கொடுத்துருப்பா இல்லையா. ஒன்றை வந்து மயக்க மருந்து இருக்கு, அதையும் கலந்து கொடுத்துரு, இன்னொன்று வந்து ஞாபக மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாடோ கிட்ட. அப்போ அந்த சாடோ கலந்து கொடுக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கலந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லான நின்றுருக்க மாட்டா. பழசெல்லாம் மறந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும் ஞாபகம் இருக்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி எங்கோ சுத்திட்டு தான் இருந்திருப்பா. ஸோ உடனே சாடோவை கூப்பிட்டு விடு அப்படின்னு பயங்கர கோபத்தில் சொல்றா. இந்த பக்கம் அரசருக்கு முன்னாடி மண்டி போட்டு இருக்கிறாரு மந்திரியாரு. எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மந்திரியாருக்கு எகென்ஸ்டா இருப்பாங்க, விசுல இருந்து மற்றவங்க எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க அரசரே, நீங்க தளபதியா இருந்த காலகட்டத்திலிருந்து உங்க கூட இருந்த விசுவாசியா இருந்தவரே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அரசரும் கேட்பாங்க, நீ அந்த எதிரி நாட்டு தளபதியாரோட கம்யூனிகேட் பண்ணீங்களா மந்திரியாரன்னு சொல்லி கேட்பாங்க. மந்திரியார் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசியில் அரசர் சொல்லிடுவாங்க, எல்லாரும் வெளியே போங்க, நான் மந்திரியார்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வரப்போ இளவரசரும் தான் இருப்பார். இளவரசர் சொல்லுவாரு, சும்மா இப்படி மந்திரியாரை கார்னர் பண்றதை நிறுத்துங்க. அவர் பண்ணது உண்மையா இல்லையா அப்படின்னு ப்ரூஃபை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம மந்திரியார் மேல இப்படி குற்றத்தை போட்டு ப்ரூஃபே இல்லாம மந்திரியார் அரசர் தண்டிச்சிட்டாருன்னா வேற யாரையுமே நம்ப மாட்டாரு. ஏன்னா அரசரோட ரொம்ப பர்சனலான அட்வைசரே மந்திரியார் தான். அவர் மேலேயே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இவரையே நம்ப முடியாது அப்படின்னு அரசருக்கு தோணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அமைச்சர்களை மற்ற யாரையுமே அரசர் நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சொல்லிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் பின்னாடி கேர்டேக்கரும் வருவாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க, இவரும் வந்து அமைச்சர் தான். இவர் வந்து மந்திரியாருக்கு ரொம்ப விசுவாசமானவர், ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ இவங்க 3 பேர் தான் இருக்காரு. வெளியே வந்து கேர்டேக்கரும் அரசர் ரொம்ப கோவமா இருக்காரு, என்னையே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ரொம்ப நேரமாக அரசரும் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருப்பார். இங்கே மந்திரியார் வந்து அழுதுகிட்டே இருப்பார். டங்குன்னு அந்த கண்ணீர் வந்து நிலத்துல சொட்டிக்கிட்டே இருக்கும். கடைசியாக நான் கேட்குறேன், மந்திரியாரே நீங்கள் அந்த எதிரி நாட்டு தளபதியோட கான்டாக்ட் பண்ணீங்களா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இவர் நிமிர்ந்து பார்க்குறாரே தவிர்த்து என்ன ஆன்சர் பண்ணாருன்னு தெரியல. இங்க ராணி பரிதவிச்சு போய் கிடக்குறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அது இல்லாம அன்னைக்கு அவங்க பிறந்த நாளோட பார்ட்டி வேற, அந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ மெய்டு வராங்க. என்னாச்சு, அரசர் புரிஞ்சுக்கிட்டாரு தானே, என் அப்பா மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு தானே அப்படிங்கிறதுக்கு. இல்ல ராணி, உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ராணி இடிஞ்சு போய் உட்காருவாங்க. அந்த சுபேக்காவை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்க. குழந்தை மாதிரி பொறுமையா இருந்த இந்த ராணியவே இந்த அளவுக்கு மாத்தி விட்ட அந்த தங்கச்சிக்காரி. அதுக்கப்புறமாக இந்த மந்திரியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த மந்திரியாருக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அமைச்சர் வந்துட்டு சொல்லுவாங்க, அரசரே நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, அவங்க கண்டிப்பா வந்துட்டு எதிரி நாட்டு தளபதி கூட ஒரு கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டாரு, இதுல ஏதோ ஒரு ட்ராப் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எதிரி நாட்டோட ஸ்பையா தான் வந்து மந்திரியார் இவ்வளோ வருஷமா நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பழி போடுறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு வந்து அவரை நல்லாவே தெரியும், மற்றவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்போ அரசர் சொல்லுவாரு, அதுதான் இங்க பிரச்சனையே, மந்திரியாரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்குமே தெரியாது, அதுதான் பிரச்சனையே அப்படிங்கிறாரு. அதனால இது எனக்கு கிடைச்ச சான்ஸ். என் கூடவே இருந்து நண்பனா பயணிச்சு நான் தளபதியா இருந்த பிறந்து என் கூட இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிற மந்திரியார், ஏன்னா அவர் வந்து மாமனாரும் ஆகுது இல்லையா அரசருக்கு, அவரோட நேமை கிளியர் பண்றதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழி உண்மையா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொறுப்பை வந்து அரசர் இளவரசர் கிட்ட தான் கொடுப்பாங்க. இளவரசர் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா மந்திரியார் மேல சந்தேகப்பட்டு விசாரணை நடத்துறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மண்டி போட்டுட்டு இருக்கிற அமைச்சர் வந்து சொல்லுவாரு. அரசர் ஒரே வாட்டி டேபிளை தட்டி, நான் எடுத்த முடிவு தான், இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ராணி அப்படியே நொந்து போய் உட்காந்துருப்பாங்க. அப்ப கரெக்டா இவ வருவா, எனக்கு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க இல்லையா ராணி. ஸோ தங்கச்சிக்காரி வந்து நிக்கிறா. ராணி கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறப்போ பயங்கரமா கோவமா வரும் ராணிக்கு இவளை பாக்குறப்போ. ஆக்சுவலாக அரசர் கேட்டாங்க இல்லையா அந்த மந்திரியாரை பார்த்து, நீங்கள் உண்மையிலேயே அந்த எதிரி நாட்டு தளபதிக்கு லெட்டர் எழுதுனீங்களா, எதிரி நாட்டோட ஸ்பையா நீங்கள் இத்தனை வருஷமா இங்கே இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. அதுக்கு மந்திரியார் ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அரசருக்கு கோவம் வந்ததா சரி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருப்பாங்க. இங்கே இளவரசர் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபர்ஸ்ட் வந்து சொலனாவை வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கிட்ட சொல்லி விடுறாங்க.
இந்த பக்கமாக ராணியை தான் காட்டுறாங்க. அவ நிக்கிறா கல்லு மாதிரி தங்கச்சிக்காரி வந்துட்டு. ராணி பொறுமையா சொல்றாங்க, இதை பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, என் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரோட வாழ்க்கையவே இந்த நாட்டுக்காகவும் அரசருக்காகவும் அர்ப்பணிச்சிட்டாரு. அவர் குடும்பத்தை கூட அவர் பாத்துக்கிட்டது கிடையாது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப கூட ரொம்ப ரேராதப்ப எங்க அம்மாவே வீட்டுல பாப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அரசர் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ளேயே தான் இருப்பாரு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்ற சமயத்துல அதெல்லாம் எனக்கு தெரியாது ராணி. ஆனா அந்த மந்திரியார் வந்துட்டு எதிரி நாட்டு தளபதிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருந்துட்டு நம்ம நாட்டு கூட இவ்வளவு வருஷமா ஒரு ஸ்பையா இருந்திருக்காரு. அதை நான் நம்புறேன். அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி வந்து கதறுவாங்க, இதை பாரு, நீ போய் அரசர்கிட்ட சொல்லு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அப்ப இந்த நாட்டுக்காகவும் இந்த அரசருக்காகவும் ஒரு வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டாரு. இதை நான் எவ்வளவு வாட்டி சொல்றது, அவர் அப்படி பண்ணவே மாட்டாரு. ஒரு சொந்த குடும்பத்துக்கு கூட துரோகம் பண்ணுவாரு தவிர்த்து இந்த நாட்டுக்கும் அரசருக்கும் பண்ண மாட்டாரு. நீ போய் அரசர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ, இல்ல ராணி, முடியாது, சொல்ல முடியாது. அப்படி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த மந்திரியார் இந்த நாட்டையே எதிரி நாட்டுக்கு வித்துருவார் அப்படின்னதும் ராணிக்கு பயங்கர கோவம் வரும். ராணியோட மேடு ஏன் என்ன பேசுற அப்படின்னு கத்துறப்போ இவ சொல்லுவா பாருங்க, ஏய் நீ வாயமூடு, நாங்க பேசிட்டு இருக்கோம், உன் இடம் அறிஞ்சிரு, சைலண்டா இருந்து பயங்கர ரூடா பேசுவா. ராணியெல்லாம் தாங்கவே முடியாது. அப்படியே பொறுமையா வந்து பக்கத்துல நிக்கிறப்போ, ராணி நீங்க இதுக்கப்புறம் இங்க சர்வே ஆகிறதே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா உங்க அப்பா மந்திரியாரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெயில இருக்காரு. துரோகியோட மகளான நீங்க எப்படி ராணியா இருக்க முடியும்? இதுக்கப்புறம் கவனமா இருங்க. உங்க சர்வன்ஸ் கிட்டையும் கவனமா இருங்க. தூங்குறப்ப கவனமா இருங்க. ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றப்ப கவனமா இருங்க. ஏன்னா யாரால வேணா உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். உங்களை காப்பாத்த என்னால மட்டும்தான் முடியும். என்ன நம்புங்க, நான் மட்டும்தான் உங்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிறப்போ வருதே ராணிக்கு கோவம். பலார்னு ஒண்ணு கொடுப்பாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? அரசர் உன்னை நம்பாம, நீதான் ஒரு பொண்ணுன்னு ஏத்துக்காம, உனக்கு சேம்பர் கொடுக்காம, பிரின்சஸ்ங்கிற பட்டம் கொடுக்காம தனியா ஒரு அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருந்தாரு. ஆனா அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். இல்ல நீ அரசரோட பொண்ணு தான், உனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான மேடை கொடுக்கறதுல இருந்து அரசர் அவரோட மகளா இந்த நாட்டோட பிரின்சஸா உன்னை அறிவிக்கிற வரைக்கும் உன்னை நான் தான் பாத்துக்கிட்டேன். ஒழுங்கா போ, என் அப்பாவை கூப்பிட்டு வா, என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கத்துறப்போ, இதை பாருங்க, அதெல்லாம் முடியாது, இந்த கத்துறதெல்லாம் வேஸ்ட். நீங்க துரோகியோட மகளா இங்க இருக்க போறீங்களா இல்ல துரோகியோட மகளா சாக போறீங்களா அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கோங்க. உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க இடத்தையே இழக்க வேண்டியிருக்கும். அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப எகேன் ராணி அடிக்க வரப்ப கையை பிடிச்சிடுவா. கையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கோங்க அப்படின்ட்டு தள்ளி விட்டு போவா. இவ ராணியோட சேம்பர்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் அதுக்கப்புறமாக தான் நம்ம சொல்ல நல்லா உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் ராணியை பார்த்துட்டதுக்கு அப்புறமாக இவர் இளவரசர் கூப்பிட்டு விட்டுருப்பாரு இல்லையா, அங்க போற சமயத்துல ராணி எப்படி இருக்காங்க என்னதுன்னு கேட்கறதுக்கு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி, எதிரி நாட்டுல இருந்து நம்ம அரண்மனைக்குள்ள சில ஸ்பை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தானே உன்னை அரண்மனைக்குள்ளேயே மேடா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு அதுல க்ளூ கிடைச்சதா, யாரு ஸ்பையா இருக்குன்னு தெரிய வந்ததா அப்படிங்கிறப்போ, இல்ல இளவரசரே அப்படிம்பாங்க. சரி நீ போ, நீ ராணி பக்கத்துல இரு, ராணி ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க, நீ பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறப்போ போன சொல்லனா டக்குன்னு திரும்பி, இளவரசி அந்த கிராமத்திலிருந்து தானே வந்தாங்க, அது நான் இருந்த கிராமத்துல இருந்து தானே சொன்னீங்க அப்படிங்கிறப்போ, ஆமா அதே கிராமம் தான், நீங்க ரெண்டு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க தான், இவனுக்கு இளவரசி ஏற்கனவே தெரியுமா என்ன ஏதுன்னு இளவரசர் கேட்கிறப்போ, இல்ல நான் சும்மா ஒரு கியூரியாசிட்டியில கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட சேம்பருக்கு வந்துடுவாங்க. ராணியெல்லாம் மயக்கம் போட்டுட்டாங்க, எதுவும் சாப்பிட்றது இல்லை, பக்கத்துல மெய்ட் தான் உட்காந்துக்கிட்டு தண்ணி மாதிரி என்னமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அந்த இளவரசி சரியானவ கிடையாது. மற்ற அமைச்சர்களோட மனைவி கிட்ட ரூடா நடக்கிறப்பே நான் மனசுக்கு பட்டுச்சு, ஒரு நாள் இவ ராணி கிட்டையும் இப்படி திரும்புவா அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்துல தான் சொல்லனா இருப்பா. சொல்லனாக்கு நம்ம தங்கச்சி இப்படிங்க இளவரசியா வந்தா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கு. ராணிக்கு அப்படியே லைட்டா முழிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அப்படி முழிப்பு வர்றப்ப கூட அப்பா எங்க அப்பா வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் புலம்புவாங்க. கேட்குற சொல்லனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் சிறையில் இருக்கிற மந்திரியாரை தான் காட்டுறாங்க. பாக்குறதுக்கு இளவரசர் வராரு. வந்ததும் அவர் கேட்குற முதல் கேள்வி, அரசர் கூட நீங்க இவ்வளோ வருஷமா இருந்திருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்க லைஃபை டாப் டு பாட்டம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அரசர் வந்து சொல்லிட்டாரு. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே தான், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க அந்த எதிரி நாட்டு தளபதியாருக்கு லெட்டர் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இளவரசரே நான் சொல்றேன், அரசருக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணதில்லை, எல்லாமே நான் அரசருக்கு தெரிஞ்சுதான் பண்ணுவேன். ஆனா சமயங்கள்ல அரசருக்கும் இந்த நாட்டுக்கும் நலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரியாமையும் நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த நாட்டுக்கும் அரசருக்கும் நான் துரோகம் பண்ணதே இல்லை அப்படிம்பாங்க. இளவரசருக்கு புரிஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட, மற்ற கைதிகளை நடத்துற மாதிரி இவங்களை நடத்திடாதீங்க, அரசரோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மந்திரியா இருந்தவர், ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அரசர் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்ப வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு, அதனால நல்ல விதமா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. சாடோ வர சொல்லியிருப்பான். சாடோ வந்தது பலார்னு ஒரு அறை கொடுக்குறான். நான் உங்ககிட்ட என்னடா வேலை கொடுத்தேன், மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த மறதிக்கான மருந்தையும் கலந்து கொடுத்து அவளை இந்த தலைநகரத்தை விட்டு வேற எங்காவது கொண்டு விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்ல, நான் இன்னுமே அங்க இருக்கா, நான் அங்க அவளை பார்த்தேன் அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சப்போ,
அந்த இடத்துல அவ தெளிவா நின்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும். அதை நான் பார்த்துட்டு தான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ பண்ணனால என்ன தெரியுமா இருக்கு? அரசர் கூடவே இருந்தா மந்திரியார் தான் இப்ப இந்த நாட்டோட துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணமாயிருக்கு. அப்போ அந்த சொலனாவும் ஸ்பை தானே. அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண வேலையை பார்த்தியல அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற மாதிரி திருப்பி விட்டுருவா. சாடோவும் அவன் பண்ண தப்ப உணர்ந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கணும், இந்த அளவுக்கு ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க, நீங்க சொன்ன வேலையை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு, உன் லைஃபை நான் தான் காப்பாத்திருக்கேன். அரசர் முன்னாடி மண்டி போட்டு கேட்டு எகெயின் நீ தான் எனக்கு பாடி கார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஜெயிலிருந்து நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாசமா இரு. இன்னொரு வாட்டி எனக்கு ஏமாத்தின அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட. இந்த பக்கம் ஜின்மோ வந்துட்டு விசு கிட்ட கேட்பாங்க, என்ன விசு அங்கிள், நீங்களும் இளவரசியும் சேர்ந்து இத்தனையும் பண்ணிட்டு எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா அப்படிங்கிறப்போ இப்போ இந்த விசுவுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சுங்க, இளவரசியை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாரு. இதை பாரு ஜின்மோ, இளவரசியெல்லாம் செம சூப்பர், அந்த பொண்ணுக்கெல்லாம் என்கரேஜே யாரும் பண்ண வேண்டியதில்லை, அந்த பொண்ணு பயங்கரமா சூழ்ச்சி பண்றா, பயங்கரமா பிளான் பண்றா, எந்த காயை எப்படி நகர்த்தணும் எந்த காயை வெட்டணும் அப்படிங்கிறது அவளுக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜின்மோக்கு என்னன்னா, இப்படி இளவரசியோட சேர்ந்து இந்த விசு அங்கிள் பிளான் போட்டு மறைச்சது கூட வருத்தமா இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு தோணுது. அதுக்கப்புறமாக இளவரசியை பார்க்கறதுக்காக இளவரசி வெளியே இருக்கிறப்போ ரூமுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் தொடச்சிட்டு இருப்பாரு. அப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்துடுவா. வந்ததுமே சொல்லுவாங்க, இந்த பிளான்ட் வந்து வின்டர் டைம்லயும் நல்லா இருக்கும், ஸ்ப்ரிங் டைம்லயும் நல்லா இருக்கும், அதனால தான் இது நான் வாங்கி கொடுத்தேன், இதை நாம சரியா கவனிக்கல அப்படின்னா கூட இந்த பிளான்ட் எப்பவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இளவரசி, நான் விசு அங்கிள் கிட்ட பேசுனதை வச்சு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஆனா அதை நான் முன்னாடி பர்த்டே பார்ட்டிலேயே கவனிச்சேன், நீயும் விசு அங்கிள் பாத்துக்கிற பார்வையும் ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஆனா பேசினதுக்கு அப்புறமாக நான் இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து உறைஞ்சு போன ஒரு நதி மேல நடந்துட்டு இருக்க, அதுல ஐஸ் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ உள்ள போயிடுவ, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதை பாரு ஜின்மோ, ஐஸ் கட்டியா இருந்தாலும் சரி, கொதிக்கிற நெருப்பா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஜின்மோ டக்குன்னு இளவரசி பிடிச்சிக்கிட்டு, இதை பாரு, நீ பண்றது சரி கிடையாது, எனக்கு அது பிடிக்கல, நீ வந்து இதனால வீழ்ச்சி அடையிறத நான் பார்க்க விரும்பல, எதை நீ பண்ணிட்டு இருக்க அதை உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோ போக பார்க்குறப்போ, ஜின்மோ நான் உனக்கு ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்றேன், இங்கே என்ன நடந்தாலும் அது கண்டிப்பாக உன்னை ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நீ என்கிட்ட எப்பவுமே ரொம்ப நல்ல விதமாக நடந்துட்டு இருந்திருக்க. நான் ஒரு வாட்டி தூங்கிட்டு இருந்தப்போ, அதுவும் உடம்பு சரியில்லாமல் தூங்கிட்டு இருந்தப்போ வந்து என் நெத்தியை தொடச்சி விட்டு எனக்கு நல்ல போர்வையை போத்தி விட்டு போயிருக்கேன், ஏன்னா இதை எனக்கு என் அப்பா தான் பண்ணாரு, அதுக்கப்புறமாக அதை நீ தான் எனக்கு பண்ணியிருக்க, ஸோ என்ன நடந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறப்போ ஜின்மோ எதுவும் சொல்லாமல் வெளியே வந்துடுவார். ஆனால் மனசுக்குள்ளே இந்த தங்கச்சிக்காரி சொல்லிப்பா, நான் உன்னோட ரியல் ஃபேஸ் பார்த்துருக்கேன், என்கிட்ட நீ ரொம்ப நல்ல விதமாக இருந்திருக்க, ஸோ உனக்கு எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிறா. இவளுக்கும் வந்து ஜின்மோவை கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஆனால் ஜின்மோக்கு நல்லா தெரியுது, வெளியே வந்தவர் யோசிக்கிறாரு, இந்த இளவரசி தேவையில்லாமல் தப்பான பாதையில் போயிட்டு இருக்கா, அவசரப்பட்டு மந்திரியார் மேலேயே பழி போட்டா இது எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து வர்றத அந்த சாடோ பார்த்துக்கிறான். அதுக்கப்புறமாக லைப்ரரியில் புக்கு படிக்கிற மாதிரி நம்ம இளவரசர் போய் அந்த இடத்துக்கு தாலிமா வர வச்சு, அரசருக்கு மந்திரியார் மேலே அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு, அப்படி இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காரு, அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது தாலும், என்ன எது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா அரசர் எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இதுக்கப்புறமாக மந்திரியார் மேல யாரும் பழி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் சின்ன வயசுல இருந்து ஒரு துரோகத்தை சந்திச்சவர்னால அரசர் டக்குன்னு யாராவது தப்பா இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்றப்போ அதை நம்பிடுறாரு. அதுவும் இளவரசியே சொல்றப்போ, அரசருக்கு வந்து தன் பெத்த பொண்ணு சொல்றப்போ அப்படிங்கிற ரீதியில நம்பிடுறாரு. எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. ஆமா தோலும், அப்படிதான் வந்துட்டு அப்பா நம்புறாரு. அதனால தாலும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த விஷயத்தை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தாலுமும் புரிஞ்சுக்கிட்டு நர்சரிக்கு வந்ததுக்கு அப்புறமாக சொலனாவை கூப்பிட்டு விடுறாங்க. சொலனா நர்சரிக்கு வந்து உள்ள லாக் பண்ணதுமே அங்கதான் மாஸ்டரும் இருப்பாங்க. 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. அப்ப தாலிம் வந்து சொல்லுவாங்க, அரசர் வந்துட்டு 100% மந்திரியார நம்புறாங்க, பட் இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ சொலனா வந்து கேட்குறாங்க, மந்திரியார் தப்பே பண்ணாதப்போ அவர் இன்னசென்ட் தானே ப்ரூவ் ஆகும், இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப அங்கதான் சொலனா உனக்கு புரிய மாட்டேங்குது, பல வருஷமாக இந்த நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் பகை இருக்கு, எதிரி நாட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது யாரையாவது பிடிக்கல அப்படின்னா இவன் இந்த நாட்டோட ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து அவங்கள சாகிற வரைக்கும் விட்டுருவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற யாருக்காவது யாராவது பிடிக்கல அப்படின்னா எதிரி நாட்டோட ஸ்பை தான் இவன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்து அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ அதுதான் மந்திரியாருக்கும் நடந்திருக்கு. மந்திரியாரை பத்தி டோட்டலா இன்வெஸ்டிகேட் பண்ணா அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாதவர்னு தெரிஞ்சிடும். ஆனா உண்மையான ஒரு ஸ்பை இருக்கான் பாத்தியா, அது யாரு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான், அந்த ஸ்பையை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இவர் ஸ்பை கிடையாது அப்படிங்கறது இன்னுமே நம்ம நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீ பண்ண வேண்டியது, இளவரசர் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு, உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, உண்மையான ஸ்பையை கண்டுபிடி அப்படிங்கிற சமயத்தில் இங்க சீன் அப்படியே கட் பண்ணா இந்த தங்கச்சிக்காரி அந்த எதிரி நாட்டோட தளபதியார பார்க்க வந்திருக்கா. அப்போ இந்த இளவரசி தான் இந்த எதிரி நாட்டு தளபதியார் கூட சேர்ந்துட்டு இத்தனை வேலையும் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ ஸ்பைன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த தங்கச்சிக்காரியை தான் ஸ்பையா கண்டுபிடிக்கணும். இந்த தங்கச்சிக்காரி இங்க வர்றப்போ கூட மெய்டை கூப்பிட்டு வந்திருக்க மாட்டா, சாடோவை தான் கூப்பிட்டு வந்திருப்பா. சாடோவுக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும், இவ என்ன பண்ணாலும் அதுக்கு அவன் துணையா நிக்கிறான்.
அதே மாதிரி அந்த எதிரி நாட்டு தளபதியாரோட காவலாளி வெளியே நிற்கிறான். என்னது, உங்க நாட்டு இளவரசியும் எங்க நாட்டு தளபதியாரும் கூட்டு சேர்ந்து வேலை பார்க்குறாங்க போல இருக்கு. சாடாவும், ஆமா, நாம எல்லாம் இப்போ ஒரே போட்ல தான் இருக்கோம். எங்க இளவரசிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க தளபதியார் காலி, உங்க தளபதியாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க இளவரசிக்கும் அந்த பிரச்சனை வரும். ஸோ நம்ம ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள இருக்கிற தளபதியார் வந்து கேட்குறாங்க, நான் கொடுத்ததை வச்சு அரசரோட மந்திரியாரையே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஆமா, இதுக்கப்புறம் அரசர்கிட்ட நான் மட்டும்தான் இருக்கணும், என் மேல மட்டும்தான் அரசருக்கு நம்பிக்கை வரணும், அரசரோட நம்பிக்கை நான் ஜெயிக்கணும். அப்படியா, அதுக்கு நீ அடுத்து என்ன பண்ணலான் இருக்கீங்க? அதுக்கும் உங்க உதவி தான் தேவைப்படுது, அதை மட்டும் பண்ணீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. என்ன எதுன்னு தளபதியார் கேட்குறப்போ, கண்டிப்பா அரசருக்கு எதிராக வேற யாரையாவது நீங்க எங்க நாட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க, ஸ்பை இல்லைன்னா அசாசின் அந்த மாதிரி யாராவது. அது யாருன்னு வந்து எனக்கு சொன்ன அப்படின்னா அவங்கள வந்து கொல்றதுக்கான ஏற்பாடை நான் பார்த்து அரசர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கிப்பேன், அரசர் என்னதான் முழுமையாக நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த தளபதியாருக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா அந்த மந்திரியார் என் கூட ஏதோ கான்டாக்ட் வச்சுக்கிட்ட மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணோன்னு கேட்டால் அதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் எங்கள் நாட்டோட ஸ்பையாக நாங்கள் உங்கள் நாட்டில் வச்சுருக்கிறவங்களையும் அசாசினாக அனுப்பிச்சவங்களையும் நானே காட்டி கொடுக்கறது மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் எப்படி உங்கள் நாட்டு ஸ்பை வந்து எங்கள் நாட்டில் இருக்கிறத நீங்கள் காட்டி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்கள் நாட்டில் இருந்து சில ஸ்பையெல்லாம் உங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சிருப்போம் இல்லையா, அதை யார் என்னங்கிறத நான் காட்டி கொடுக்குறேன். அதை நீ கண்டுபிடிச்சு அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ. ஸோ நான் எப்படி அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கி இளவரசியாக இருக்கிறேன்னா அரசரோட நம்பிக்கை சம்பாரிச்சு இந்த நாட்டில் அரசருக்கு அப்புறமாக இளவரசரோட கை கூட கிடையாது, என்னோட கை ஓங்கி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் நாட்டில் அரசருக்கு அப்புறமாக உன்னோட கை ஓங்கி இருக்க போகுது. அவ்வளோதான், நமக்குள்ள சேம் டீலிங் தான், 2 பேருக்கும் ஈக்குவலான வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் நம்மளோட கோச்சனை காட்டுறாங்க. அரசரோட அந்த பேலஸ்க்கு முன்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த அரசனை எப்படா பழி வாங்குவோம், எப்படா வெட்டி வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ எதிரி நாட்டோட தளபதி இந்த கோச்சனை தானே அசாசனை அனுப்பிச்சிருக்காங்க அரசரை கொல்றதுக்கு. ஆனால் தான் அப்பா கோச்சன் உயிரோடு இருக்காங்க, அரசரை கொல்றதுக்கு அசாசனா வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எதுவும் இந்த தங்கச்சிக்காரிக்கு தெரியாது இல்லையா. இந்த எதிரி நாட்டு தளபதியும் இந்த தங்கச்சிக்காரியோட பிளானுக்கு ஓகே சொல்லிட்டான். இங்கே சீனா அப்படியே கட் பண்ண அரண்மனை தான் காட்டுறாங்க. குயின் கண்ணே முழிக்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. மெய்டு தான் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இளவரசியே நம்ம தங்கச்சி தான் இருக்கா, இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லனாவல ப்ராசஸ் பண்ணவே முடியல. அதே தான் மைண்டுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. அதுக்கப்புறமாக சிறையில் இருக்கிற மந்திரியாரை பார்க்கறதுக்கு இந்த விசு வந்து பயங்கர நக்கலாக சொல்லுவான், இந்த இடம் தான் உங்களுக்கு சூட்டாக இருக்குது, என்னைக்கோ நீங்கள் இங்கே வந்திருக்கணும், லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ மந்திரியார் ரொம்ப அட்டிக்கிறது இல்லை. அசால்ட்டாக திரும்பி பார்த்து, இதை பாரு விசு, அந்த இளவரசி கிட்ட ஜாக்கிரதையா இரு, அவள் என்னை இங்கே உட்கார வச்சிருக்கா அப்படின்னா உன்னை இதே மாதிரி பண்ணுறதுக்கு அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது விஷுக்கு வந்து கொஞ்சம் படுது. ஆனாலும் நானே அவ கூட தானே சேர்ந்து பிளான் பண்ண, அவளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமாக அரசர்கிட்ட 2 லெட்டரை கொண்டு வந்து கொடுப்பா அந்த தங்கச்சிக்காரி. அந்த 2ல் ஒன்று வந்து இந்த மந்திரியார் எழுதினது, இன்னொன்று வந்துட்டு அந்த எதிரி நாட்டு தளபதியார் இருக்காரு இல்லையா அவர் எழுதினது. இளவரசர்கிட்ட வந்துட்டு அரசர் பார்த்து கேட்பாங்க, இது செக் பண்ணியா, இது வந்து கண்டிப்பாக நம்ம மந்திரியாரோட கையெழுத்து அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா நான் இவ்வளோ வருஷங்களா பார்த்துருக்கேன், இது மந்திரியாரோட கையெழுத்து தான். இன்னொன்று அப்படிங்கிறப்போ ஆமாம் அரசர், அது எதிரி நாட்டு தளபதியாரோட கையெழுத்து தான், அதையும் நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏமா இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக மந்திரியார் வந்து என்னை வந்து பயமுறுத்தினாரு அரசரே. அப்படியா, எதுக்கு பயமுறுத்துனாங்க? ஆக்சுவலாக எதிரி நாட்டோட ஸ்பை வந்து என்னோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு போயிருக்கான், அது எனக்கே தெரியல, அப்போ இங்கே ஏதோ ஸ்பை இருக்காங்க, அதை நான் வந்து என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அனுமதி உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இருந்தப்போ இந்த மந்திரியார் வந்து அது வேண்டாம் விட்டுடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இடைமறிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு மேலே நீ அந்த ஸ்பை யார் என்னங்கிறது இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னா உன்னோட பிரின்சஸ் அப்படிங்கிற பதவிக்கு தான் ஆபத்து வரும், நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போக வேண்டியிருக்கணும்ல என்ன பயமுறுத்தினாரு. அப்புறம் தான் எனக்கு டவுட் வந்தது இந்த மந்திரியார் மேலே, ஒருவேளை இவரே ஏன் எதிரி நாட்டோட ஸ்பையை நம்ம நாட்டில் இத்தனை வருடங்களும் இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. அதனால எனக்கு நம்பிக்கையான சில ஆட்கள் இந்த மந்திரியாரோட வீட்டை நோட்டை விடுறதுக்காக வச்சேன். அப்பதான் சந்தேகம் படும்படியா இந்த லெட்டர் போக்குவரத்து இருக்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சா அதை இன்னும் நல்லா நான் செக் பண்ணி பார்த்தப்பதான் எதிரி நாட்டு தளபதியாருக்கும் இந்த மந்திரியாருக்கும் கடிதத்துல போக்குவரத்து இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். இதை பார்த்ததும் அரசருக்கு வந்து நல்ல வேலை பண்ணிருக்குமா, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்க, சின்ன பொண்ணா இருந்துக்கிட்டு இது வரைக்கும் இந்த அரசியல் அனுபவமே இல்லாமல் இருந்தாலும் இவ்வளோ லாவகமா யோசிச்சிருக்கே அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலியமாக தானே இந்த லெட்டர் வந்தது, ஸ்ட்ரேஞ்சரை பிடிச்சிங்களா அப்படிங்கிறப்போ இல்ல அரசரே அந்த ஸ்ட்ரேஞ்சரை பிடிக்க முடியல, தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குற 2 பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்று இளவரசருக்கு, இன்னொன்று மந்திரியாருக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு. இளவரசருக்கு என்ன டவுட்னா, இத்தனை வருஷமாக நாமளும் இங்கே தான் இருக்கோம், இந்த மாதிரி எந்த ஒரு கடித போக்குவரத்து நம்ம கண்ணில் படல, இவன் மட்டும் எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது.
ஆனா அரசருக்கு தன் பொண்ணு இவ்வளவு புத்திசாலியா இருக்கா அப்படிங்கிற சந்தோஷம். இந்த தங்கச்சிக்காருக்கு அரசரோட நம்பிக்கையை நாம ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அரசர் நம்மளதான் நம்புவார் அப்படிங்கிறது இவளோட மனக்கணக்கு. அதுக்கப்புறம் சாடோ வந்துட்டு இந்த இளவரசி கூட தானே இருக்காங்க, அதனால மாஸ்டர் வந்துட்டு கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா சாடோ வந்து எதுவும் சொல்றது கிடையாது. இல்ல பெருசா தெரியல, பெருசா அதை பத்தி இன்னும் அப்படிங்கிறாங்க. சரி என்ன ஏது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கவனமா பாரு, எப்பவுமே அந்த இளவரசி கூடவே இரு, எதா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க, பையன் மாதிரி பார்த்துப்பாங்க. அது சாடோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசார மன்னிப்பு கேட்டுப்பான். அதுக்கப்புறமாக இளவரசியை பார்க்கறதுக்காக வர்ற சமயத்துல பணிப்பெண்கள் வந்து அறிவிக்கட்டுமா அப்படிங்கிறப்போ அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாடோ சொல்லிடுவான். கதவு லைட்டா ஓப்பன்ல இருக்கும். அங்க இளவரசி உட்காந்து உள்ள படிச்சுட்டு இருப்பாளா, இவன் இங்க நின்று சைட் அடிப்பான். ஏன்னா இளவரசி கிட்ட பேசுறதுக்காக போறப்ப டக்குன்னு பேசிட்டு வரணும், ரசிக்க முடியாது, ரொம்ப நேரம் இளவரசியை பார்க்க முடியாது. அதனாலதான் வெளியே இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். இதை பின்னாடி வந்து மெய்டு பார்த்துருவா. இந்த பக்கமாக இளவரசர் வந்து அரசர்கிட்ட கொஞ்சம் ஃப்ராங்காவே சொல்றாங்க, இளவரசி இது 2வது வாட்டியா இந்த ஸ்பை அப்படிங்கிற ஸ்டோரியை வந்து மேக் பண்ணி உங்களை அப்செட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சொலனாவ ஸ்பைன்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனையாச்சு. இப்போ இவ்வளோ வருடங்களா உங்க கூட நண்பரா, இந்த நாட்டுக்கு தளபதியா, மந்திரியா, எல்லாவுமே உங்களோட பர்சனல் அட்வைஸரை டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற மந்திரியார் மேலேயே ஸ்பை அப்படிங்கிற சொல்லி ஒரு ஸ்டோரியை வச்சிருக்கா. அப்படிங்கிற சமயத்துல இதை பாருப்பா, அவ அப்பாவை நினைச்சு பதட்டப்பாடிடுறா. அதனால இத்தனை விஷயங்களையும் அவ கேட்டு விசாரிச்சு வந்து சொல்ல செய்யறா. நீ வந்து இளவரசியை பத்திரமா பார்த்துக்கணும், இது இந்த நாட்டோட அரசனா கேட்கல, தகப்பனா கேட்குறான் அப்படிங்கிறாங்க. இளவரசருக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ராணி வந்து இப்போ கொஞ்சம் தேறிட்டாங்க. அரசர்கிட்ட அப்பாவை பற்றி பேசலான்னு வந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இன்னும் போய் அரசர்கிட்ட என்னத்தை பேசுறது, எப்படி பேசினாலும் ஒரு பொண்ணு பக்கம் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அவங்களோட சேம்பருக்கு வந்துடுவாங்க. ராணிக்கு இன்னும் உடம்பு சரியாகல, மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ராணியோட மெய்டு சொல்லுவாங்க, இதை பாருங்க, நீங்க வந்து அந்த இளவரசி கூட போட்டி போடாதீங்க, அரசர் அவர் பொண்ணுக்காக மலையை கூட நகர்த்துவார் போல இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்ப நான் என்ன பண்ணட்டும், என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் இப்படியே உட்காந்தா சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறாங்க. நான் வந்து உங்களை சும்மா வந்து இருங்க அப்படின்னு சொல்லல ராணி, ஆனா இளவரசி கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறப்போ சரி இளவரசியை கொஞ்சம் தாஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ், நகை இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாங்க. யார்கிட்ட சொல்லனா கிட்ட. இப்படி ஒரு சான்ஸ் தனக்கு கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ராணி இதை கொண்டு போய் கொடுத்து நான் உங்களை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றி 4 வார்த்தை நல்லபடியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறா. இளவரசியை நேராக பார்த்துடணும், அங்கே இருக்கிறது நம்ம தங்கச்சி தான், அவகிட்ட கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. மெய்டு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு, இளவரசி நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அரசர் உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாரு, அசால்ட்டான வேலைகள்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பூரிச்சு போகிறா. அந்த சமயத்தில் தங்கச்சிக்காரி சொல்வா, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குயின் சைட்லேருந்து என்னை வந்து கூப்பிட்டு விடுறதுக்கோ அவங்க சைட்லேருந்து எந்த மெய்டு வந்தாலும் அனுமதிக்காத, நீயே பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. சொல்லி வாய முடியல, கரெக்டாக சொல்லனா வந்து வெளியே நிற்கிறாங்க. குயின் கிட்ட இருந்து மெய்டு வந்திருக்காங்க, ஏதோ மெசேஜ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருங்க இளவரசி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மெய்டு வெளியே வந்து, இப்பொழுதைக்கு இளவரசி யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படிம்பாங்க. சொல்லனா இருந்துட்டு, இல்லை நான் போகமாட்டேன், இளவரசி பார்க்காம போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற பணிப்பெண்கள் வச்சு இவ்வளோ வெளியே துரத்துங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பிடிச்சி வைக்கிறப்ப சொல்லனா கோவம் வந்துடும், நான் ராணிக்கு சேவகம் பண்றவ, என்ன இன்சல்ட் பண்றது, நீங்க ராணி இன்சல்ட் பண்ற மாதிரி அப்படின்னதும் மெய்டு எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருந்துப்பா. எப்போ இளவரசி அனுமதிக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இங்க உள்ள இருக்கிற தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. வெளியே இருக்கிறது தாக்கா சொல்லனா அப்படிங்கிறது தெரியும். அவ உள்ள வந்தானா அவகிட்ட என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இவளும் உள்ள அப்படியே பொறுமையா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. கடைசியில் என்ன நினைச்சானு தெரியல, 2 மருந்து குப்பி மாதிரி 2 இருக்கும், அதை எடுத்து மேலே வைக்கிறா. பொறுமையா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. அப்படியே மிட் நைட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கு. இன்னும் தான் அக்கா அவனை சொல்லணும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி நினைக்கிறா. அந்த கப்பில் அந்த மருந்தை கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ள டீயை ஊற்றி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க தான் மெய்டை கூப்பிட்டு, குயினோட சர்வன்ட் வந்திருந்தாங்க இல்லையா, வெளியே இருக்காங்களான்னு பாரு, இருந்தா கூப்பிடு அப்படிங்கிறப்போ பார்க்கறதுக்காக வெளியே வர. ஆனால் நம்ம சொல்லனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. சே, அந்த பொண்ணு அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தா இளவரசி கூட டீயே குடிச்சிருந்துருக்கலாம். சரி அப்படின்னு உள்ள வந்து, இல்லை இளவரசி அந்த சர்வன்ட் பொண்ணு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க, உங்க கூட டீ குடிக்கிறது அந்த பொண்ணு மிஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த டீ கப்பை அப்படியே கவுத்திடுவா. என்னது இளவரசி அப்படிங்கிறதுக்கு, இங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ண அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை சொல்லனா போனா, அதனால தப்பிச்சா. இல்ல உள்ள வந்திருந்தானே அப்படியே டீயை குடிக்க வச்சிருப்பா, அப்புறம் சொல்லனாக்குதான் ஆபத்தா இருக்கும். இங்க குயின் கிட்ட வந்துட்டு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ண ராணி என்னை வந்து பிரின்சஸ் அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நினைச்சேன் அவ அப்படிதான் பண்ணுவான்னு நினைச்சேன்னு ராணி சொல்றாங்க. ஆனா மெய்டு இருந்துட்டு, இல்ல ராணி நீங்க விடக்கூடாது, நீங்க அனுப்புன ஒரு மெசேஜை ஒரு பொருளை யார் அவமதிச்சாலும் உங்களை அவமதிச்ச மாதிரி அவளை விடவே கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனா ராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாக ராணியோட மெய்டு கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாக்குறா சொல்லனா. ஆமா பிரின்சஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பிரின்சஸை பத்தி கேட்கற அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்துல அவங்களோட மனசை கொஞ்சம் மாத்த பார்ப்பேன் இல்லையா, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் வந்து சரிதான்.
இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து இங்கே வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வில்லேஜில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் பேரும் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் பிரின்சஸ்க்கும் ஒரே வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல நான் கேட்குறதுக்கு, ஆமாம் இங்கே வர்றப்போ அவங்களுக்கு 19 வயசு முடிகிற மாதிரி இருந்தது பிரின்சஸ்க்கு, இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு, ஸோ இப்போ 20 வயசு முடிய போகுது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கிடைச்ச நியூஸ் வரைக்கும் காதில் போட்டுக்கிட்ட சொல்ல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏன்னா இங்கே இருக்கிற இளவரசிக்கு நம்ம வயசு இருக்குது 20 வயசு, ஆனால் நம்ம தங்கச்சிக்கு நம்மளை விட 2 வருஷம் கம்மி தானே. ஸோ இங்கே இருக்கிறது ஒருவேளை நம்ம தங்கச்சியே இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லனாக்க தோணுது. அந்த டவுட் ஏன் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஃபியூ செகண்ட்ஸ் தானே பார்த்துருப்பா இளவரசியை, பார்க்குறதுக்கு நம்ம தங்கச்சி மாதிரி இருக்கே அப்படிங்கிற அந்த டவுட்டு தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த ஷார்ட்டாக இருக்கிற ஆன்ட்டி மாதிரி தானே இந்த ஆன்ட்டி இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஒத்துமையில் 2 பேர் இருக்கிறப்போ நம்ம தங்கச்சி மாதிரியே இந்த இளவரசி இருக்காங்க போல இருக்கு கிட்டத்தட்ட. அதனால தான் நம்மளுக்கு பார்த்தோன்னா அப்படி தோணி இருக்கு, நம்ம தங்கச்சி இல்லை போல இருக்கு இளவரசி அப்படிங்கிற முடிவுக்கே சொல்லனா வந்துட்டா. பட் இருந்தாலும் இளவரசியை க்ளோஸாக பார்க்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே இருக்கு. அதுக்கப்புறமாக ஜிம்னோ வந்துட்டு எதிர்ச்சியாக பார்ப்பா. அந்த சமயத்தில் தான் குயினோட மெய்டு சொன்னது ஞாபகம் வரும். யாருக்கிட்டையும் பெருசாக இந்த இளவரசி பேசி பழகினது கிடையாது, ஆனால் ஜின்மு கிட்ட நல்லா பேசி பழகுவாங்க. ஜின்மு வந்து இளவரசியோட சேம்பருக்கே கூட போய் பார்த்தெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஜின்மு கிட்ட ஒரு உதவியாக கேட்குறா. ஜின்மு ஏன் இப்படி வந்து நீ இளவரசியை பார்க்க துடிக்கிற, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, உனக்கு அரசியை பற்றி தெரியும் இல்லையா, பாவம் அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போனதுலேருந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க, நான் குயினுக்கு தான் இப்போ வந்து மேடாக இருக்கேன், ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இளவரசியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனால் இளவரசி உன்னை தவிர்த்து யார்கிட்டையும் பெருசாக சரியாக பேச மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மு கிட்டே கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக சொல்ல நான் கேட்குறப்ப ஜின்முக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சரி நீ கவலைப்படாத, நீ கேட்டல, கண்டிப்பாக இளவரசியை பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற நியூஸையும் அனுப்பிச்சிடுறான். மெய்டு வந்துட்டு இளவரசி கிட்ட சொல்கிறப்போ, நீங்கள் தான் இப்போ யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஸோ நீங்கள் பார்க்க வர மாட்டீங்கன்னு ஜின்மு கிட்ட சொல்லிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பரவாயில்ல ஜிம்னோன்னு அவன் வந்து பார்க்குறேன், அவன் என் சைடு தான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறவன் தான், ஸோ ஜிம்மு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக கிளம்புவாங்க. அரண்மனைக்குள்ளே போகிறப்போ இந்த கேப், அந்த படுதா மாதிரி இருக்கிற கேப்பை போட்டுக்க வேண்டியதில்லை, ஆனால் அதை போட்டுட்டு கிளம்புறாங்க. அதுவே மெய்டுக்கு டவுட்டாக இருக்குது. இளவரசி அரண்மனைக்குள்ளே தானே போகிறீங்க அப்படிங்கிறப்போ, பரவாயில்லவா நான் போட்டுட்டு தான் வருவேன்ட்டு வராங்க. இங்கே ஜின்மு கூட சொல்லனாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னுமே கூட குயினோடமே நிறைய சொல்லியிருப்பாங்க. இங்கே அந்த பொண்ணு இளவரசி வந்த சமயத்தில் அவகிட்ட ஒரு பொக்கிஷமான விஷயம் இருந்தது, அது அவங்க அம்மாவோட ஹேர்பின். அதை வச்சுட்டு தான் அரசரே இது தம் பொண்ணு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாரு. ஆனால் அந்த ஹேர்பின்னை தான் அரசர் இந்த இளவரசியோட அம்மாவுக்கு கொடுத்தாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்படி சொல்ல நான் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஜின்மு வந்துட்டு என்ன யோசிச்சுட்டே இருக்கிற, இதை பாரு, இளவரசிக்கு கொஞ்சம் சுருக்குன்னு கோவம் வரும், ஸோ இளவரசி வந்ததும் டக்கு நிமிந்து பார்த்தெல்லாம் பேசாத, பொறுமையாக இரு, அவங்க கிட்ட என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஜின்மு வந்துட்டு சொல்லுவாங்க, நான் ஏன் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ, அதே தான் ஜின்மு சார் எனக்கும் புரியல, அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற நர்வஸே எனக்கு இல்லை, உங்ககிட்ட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்ல நான் உனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே வந்து தங்கச்சிக்காரி வந்துடுவா. வந்தவ தள்ளி நின்று பார்க்குறப்போ ஜின்முவை பார்க்குறப்போ அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவளுக்கும் ஜின்முவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஜின்முவை பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட வந்தவ பக்கத்தில் சலனா பார்த்து டக்குன்னு திரும்பி நின்றுப்பா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இளவரசி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரியாதை செலுத்துகிறப்போ டக்குன்னு இந்த தங்கச்சிக்காரோட மெய்டு வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா டக்குன்னு இந்த இளவரசி வேறு திரும்பி நிற்கிறா. அப்போது இவங்களை பார்க்குறதுக்கு இவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஏற்கனவே உங்களுக்கு கோல்டு ஃபீவர் இருந்தது, ஜிம்னு சார் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க, இவங்களால நிற்க முடியல, ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குது, அதனால் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. சொல்லனாக்கு என்னடா இவ்வளோ பக்கத்தில் வந்து இளவரசியை பார்க்க முடியல அப்படின்ட்டு ஜிம்னு கிட்டே கேட்குறாங்க. இளவரசியை பார்க்கறதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறப்போ, ஒன்றா அரசர் ஆர்டர் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இளவரசர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறப்போ இளவரசர்கிட்ட கேட்கறதுக்காக சொல்லனா வருவாங்க. சொல்லனா தன்னை பார்க்க வந்ததும் இளவரசர் இருந்துட்டு, உன்னை நான் வரும்படி யாருக்கிட்டையும் சொல்லிவிடலை, நீயா என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னா என்னை மிஸ் பண்ணியா சொல்லனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்லை இளவரசரே இந்த மாதிரி பிரச்சனை, அரசி வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இளவரசியை போய் பார்த்து பேசுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ராணிக்கும் பிரின்சஸ்க்கும் கொஞ்சம் அந்த கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா ராணியோட அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு வந்து இளவரசி தானே காரணம். ஸோ அதுக்காக ராணிக்காக போய் பேசலான்னு பார்த்தா இளவரசிக்கு வந்து அது கடமை கொடுக்க மாட்டேன்றாங்க. இளவரசி நான் பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இளவரசர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ இங்கே தான் தங்கச்சிக்காரே அவள் சாம்பருக்கு வந்துட்டா. வந்ததும் மெய்டை தான் போட்டு திட்டுறா. அந்த பொண்ணு அங்கே இருக்கா, அவளை வந்து எங்கிட்ட நெருங்க விடாதுன்னு சொன்னல அப்படிங்கிறதுக்கு, ஐயோ இளவரசி மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாது, அங்கே ஜிம்னு சார் மட்டும்தான் இருப்பாருன்னு நினச்சேன், அந்த பொண்ணு இருப்பாங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இவ கொஞ்சம் நடுங்கி போய் தான் மெய்டு பதில் சொல்வாளா. உடனே வந்துட்டு சரி இதில் உன் தப்பு என்ன இருக்குது, உனக்கு இதில் என்ன சம்மந்தம் இருக்குது, ஆமாம் நான் ஏன் அந்த பொண்ணை என்னை விட்டு தள்ளி வைங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுல உனக்கு டவுட்டு வரலையா அப்படின்னு கேட்குறப்போ,
அதெல்லாம் எதுக்குங்க எனக்கு? நீங்க என்ன வேலை செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்வேன், அவ்வளோதாங்க என்னோட ஒர்க்கு. அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்கிறா. இது வந்து இளவரசிக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறமாக அதான் இளவரசர்கிட்டயே சொல்ல நான் ஹெல்ப் கேட்டேன் இல்லையா? ஸோ இளவரசர் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காரு, இந்த மாதிரி என்னை வந்து இளவரசியை மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை மெய்டு வந்து சொல்கிறப்போ இது தங்கச்சிக்காரி சொல்கிறா, நான் தான் யாரையும் பார்க்க வர்றதில்லையே, எனக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதை சொல்லிட வேண்டியதுதான் அப்படிங்கிறதுக்கு. அதை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இளவரசர்கிட்ட சொன்னேன். ஆனால் இளவரசர் இருந்துட்டு பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தானே, 5 நிமிஷம் தான், கண்டிப்பாக என்ன பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாமல் தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னதும் இந்த தங்கச்சிக்காரி கேட்ச் பண்ணிட்டா. அந்த சொலனாக்காக இளவரசர் இவ்வளோவுமா பண்ணுவாரு? ஏன்னா அவ எனக்கானவ, எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு சொலனாவை அந்த எதிரி நாட்டுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்னென்ன போராட்டம்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிறா. ஏன் சிரிக்கிறா தெரியுமா? இவ்வளோ பொறுத்த வரைக்கும் இப்போ அரசரோட பசங்க தான் வந்துட்டு சொலனாவும் சரி இளவரசரும் சரி, ஸோ 2 பேரும் ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே, இப்போ அப்படிதான் நினைச்சுக்கிறா. இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே சிரிக்கிறா. சரி நான் என்ன சொல்லட்டும் இளவரசி, நான் போயிட்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிடட்டுமா அப்படிங்கிறப்போ, இல்லை அப்படியெல்லாம் சொல்லாத, ஃபர்ஸ்ட் ஜிம்னோவை வச்சு அந்த பொண்ணையை நான் அப்ரோச் பண்ணா, இப்போ இளவரசர், இதுவும் நோனா நெக்ஸ்ட்டு கிங்கு கிட்ட போவா, அதனால் நீ வந்து இளவரசர்கிட்ட நான் அவரை பார்க்கறதுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லிடு. ஆனால் இளவரசரை நான் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து நான் தனியாக மீட் பண்ணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரியோட மெய்டு வெளியே வர்றதுக்கும் இந்த பக்கம் எனக்கு பிரின்சஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குயினோட மெய்டு எடுத்துட்டு அந்த பாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எப்படியாவது கொடுத்து இளவரசி கிட்ட கொஞ்சம் பேசி மனசை மாற்றப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பாக்ஸில் வந்து ஜுவல்லரி எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த இளவரசி கண்டிப்பாக என் தங்கச்சியாக இருக்கவே கூடாது, என் தங்கச்சி வேற எங்கேயாவது நல்லா இருக்கணும், அவளை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிப்பேன். ஆனால் இந்த இளவரசி அமௌண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஏன்னா இங்கே இளவரசியாக தங்கச்சி இருக்கா அப்படின்னா அப்போ ஏமாத்தி இங்கே வந்திருக்கான்னு தான் அர்த்தம். பல பேர் இப்போ நோகடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துல தங்கச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறா. மீட் பண்ணுறதுக்காகவும் வந்துடுறா. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடு போயிட்டு இளவரசி கிட்ட சொல்ல, சரி நீ போ, நானும் அவளும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறா. அதுக்கப்புறம் சொல்லனா வந்துட்டு வணக்கம் இளவரசி அப்படிங்கிறப்போ அப்படியே இந்த தங்கச்சிக்காரி திரும்புவா. ஆனால் அந்த கேப்பை போட்டிருப்பா இல்லையா இந்த தங்கச்சிக்காரி, ஸோ ஃபேஸ் வந்து நல்லா தெரியறது இல்லை. திரும்பினதுமே வந்துட்டு இதை ராணி கொடுத்தாங்க, இது ராணி சைடில் இருந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு, இதை வச்சுக்கோங்க அப்புறம் அப்படின்னு நிமிந்து பார்க்குறா. நீங்கள் தப்பு எடுத்துக்கலன்னு உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா அப்படி நான் கேட்கக்கூடாது தான், நான் ஒரு சர்வெண்ட்டு, நான் இங்கே கேட்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் இளவரசி அப்படிங்கிறாங்க. சொல்ல நான் வந்து நிமிந்த முகத்தை பார்க்குறப்போ அந்த துணி மறைச்சிருந்தாலும் நீங்கள் பார்க்குறது என் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னத்த மூடி மறைக்க முடியும்? ஸோ தங்கச்சிக்காரி அந்த துணியை எடுத்ததும் சோல்கி நீயா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பா. இவ பயங்கரமாக அழுவா சொல்லனா. ஆனால் சோல்கி இவளை எப்படிடி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவ நிற்பா. அதுக்கப்புறமாக என்ன பேசிக்கிட்டாங்க என்னன்னு தெரியலங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து இளவரசரை மீட் பண்ண வந்திருக்காங்க. இளவரசரே என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டீங்களாமான்னு சொல்லிட்டு இளவரசி கேட்கறதுக்கு இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். அப்போ வழியில தான் குயினோட மேடை பார்த்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இளவரசர் வந்து பிளைனாக தான் சொல்லியிருப்பாரு, நான் இளவரசியை பார்க்கணும், இளவரசியை வர சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து குயினோட மெய்டும் என் கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கமெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இளவரசருக்கு ஓகே தான், ஏன்னா சொல்லனா தான் கேட்டிருந்திருப்பா தங்கச்சிக்காரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஓகே தான். பட் இருந்தாலும் தங்கச்சிக்காரி கிட்ட ஒரு 2-3 வார்த்தை சொல்றாரு. இதை பாருமா, குயினோட ஆர்டர் எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிறியா, அவங்க பார்க்கறதுக்காக உன்னை கூப்பிட்டு விட்டாலும் நீ போக மாட்டேன்றியா, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு. இதை பாருங்க இளவரசரே, அவங்க அப்பாவை தான் வந்துட்டு இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க அரசர். இதை பாருமா, அவரோட குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலை, நீ அதை பற்றி பேசாத அப்படிங்கிறப்போ அப்புறம் எதுக்காக மந்திரியாரை வந்து அரசர் வந்து சிறையில் போடணும்? அப்போ ஏதோ வகையில் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். அது வந்து என்னோட வகையில் ப்ரூஃப் ஆனதுனால என்னால் ராணியை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் நான் பெருசாக ராணியை பார்க்க போகிறது இல்லை. ராணியோட மெய்ட் யார் வந்தாலும் நான் அலோவ் பண்ணுறது இல்லை, அது நீங்கள் ராணி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொலனாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் நீங்கள் இளவரசர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ராணியை போய் பார்க்க சொல்கிறீங்கன்னா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறதே சரியாக தான் இருக்குது, இப்பொழுதைக்கு நீ குயினை பார்க்காம இருக்கிறது நல்லது தான், ஏற்கனவே குயின் மேலே கோபமாகவும் இருக்காங்க, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இளவரசி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமாக சொலனாவும் போகலான்னு பார்க்குறப்போ போகிற சொலனாவை போக விடாமல் பிடிச்சி வச்சு, சொலனா அழுதியான்னு கேட்குறாங்க. இல்லையே இளவரசரே, கண்ணெல்லாம் சவச்சவன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது குப்பை விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. ஏன் தங்கச்சிக்காரிக்கிட்ட ஏதோ பேசணும் தான் வருவாங்க. ஆனால் அதுக்குள்ள குயினோட மெய்டு வந்துட்டு குயின் கண்ணு முழிச்சிட்டாங்க, நீ இளவரசியை பார்த்தியா பேசுனியா, குயின் உனக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ராணிக்கிட்ட வந்தது என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொடுத்த அந்த நகை பாக்ஸை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், அது இளவரசி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நல்லது, அவள் மறுத்துருவான்னு நினச்சேன், வேற ஏதாவது பேசி அப்படின்னு கேட்கறதுக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் அமையல ராணி,
கண்டிப்பா நாளைக்கு என்ன பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ராணியும் சரி நான் உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே தங்கச்சியை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா வருவா அந்த இளவரசியோட சேம்பருக்கு. குறுக்கால சாடம் வந்துட்டு நீங்க இளவரசியை பார்க்கணும் அவ்வளோதானே, இளவரசி உங்களை மீட் பண்ணுவாங்க, ஆனா இங்க கிடையாது, உங்களை நான் பாதுகாப்பா கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு யாருக்கு தெரியாம பதுங்கி பதுங்கி அடுத்த நாள் கூப்பிட்டு வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் இந்த தங்கச்சிக்காரி இருந்துட்டு அக்கா நாம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறிச்சு போய் சந்தோஷமா பேச ஆரம்பிப்பா. அக்கா என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தா தேவையெல்லாம் பிரச்சனை வரும், அதனாலதான் நான் உன்னை பெருசா என் பக்கத்துல நெருங்க விடாம சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக பார்த்தேன் அப்படிங்கிறப்போ ஐயோ பரவாயில்லடி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நான் பயந்தே போயிட்டு உன்னை பார்க்க மாட்டேனான்னு பயந்து போயிட்டேன் சொல்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவாங்க. இவளும் அப்படிதான் அழுவா. நானும் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன்க்கா, மனசுக்குள்ள பார்க்காமே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சரி நீ எப்படி இங்க வந்த என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இவங்க 2 பேரும் தானே அந்த கொல்ல கூட்டத்தை தேடி வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் அங்கிருந்து தங்கச்சிக்காரி மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பா. அங்கிருந்து கதையா ஆரம்பிக்கிறா. அக்கா நீ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பார்க்க போனேன் இல்லையா, அந்த சமயத்துல கொல்லக்காரங்க 2-3 பேர் வந்து அங்கிருந்து என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. கடத்திட்டு வந்து உன்னை எங்கேயாவது வித்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லக்கா நான் டக்குன்னு அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஆனா கடத்திட்டு வந்தவங்க இந்த தலைநகருக்குள்ள வந்துட்டாங்க, அதனால தான் ஈஸியா தப்பிக்க முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை நீ தப்பிச்ச, ஆனா தப்பிச்சு என்னக்கா பிரயோஜனம், பசி சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம கிட்டத்தட்ட சாக கிடந்தேன். ஆனா அப்போ அம்மா சொன்ன வார்த்தை தாங்க என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்படியா அம்மா என்ன சொன்னாங்க, அந்த குகையில நீ அம்மாவை என்கிட்ட விட்டுட்டு மருத்துவரை பார்க்க போயிருந்தே இல்லையா, அப்ப அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா அப்படிங்கிற பேர் எடுத்துட்டு சோல்கி அப்படின்னு சொல்லி இவளோட பேரை போட்டுப்பா. சோல்கி உன்னோட அப்பா வந்து கோச்சன் கிடையாது, உன்னோட உண்மையான அப்பா இந்த நாட்டோட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட உண்மையான பேர் வந்து சோல்கி கிடையாது சுபேகா அப்படிங்கிறதையும் அம்மா சொன்னாங்கக்கா. இங்க வந்ததுக்கு அப்புறமாக அரசரை பார்த்தேன், அம்மாவோட ஹேர் பின்னை கொடுத்தேன், அரசர் அடையாளம் கண்டுக்கிட்டாரு. ஆனா உடனே உன்னை கண்டுபிடிக்கணும்னு இருந்தது, நான் இளவரசி ஆனதும் உன்னை தேடி ஆட்கள் அனுப்பிச்சேன்க்கா, ஆனா உன்னை என்னால் கண்டே பிடிக்க முடியலக்கா, உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன், என் உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறப்போ இல்லடாக்கா நான் எனக்கு எதுவும் ஆகல, நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன், நீ நல்லபடியா இருக்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வர்றப்போ இந்த சோடாவும் வந்துட்டு வணக்கம் வைப்பாரு. போயிடுவா சொல்லனா டக்குன்னு திரும்பி வந்து உங்களுக்கு தெரியுமா நானும் இளவரசியும் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுங்கிறப்போ அவர் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஏன்னா இவர் பேண்டை சேர்ந்தவர் தானே, ஸோ அதனால இவருக்கு அது தெரியுமா என்ன அப்படிங்கிறத சொல்லனா செக் பண்ணிக்கிறா. அவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாமே தெரிஞ்சது, அவர் ஹெல்ப் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா அங்கேருந்து வந்துடுவா. வெளியே வந்தவளுக்கு ஒரே நிம்மதியா இருக்கும். அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் சொல்கி கண்டுபிடிச்சிட்டேன், சொல்கி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லி சந்தோஷப்பட்டுப்பா. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அப்பாடா எப்படியோ அக்காவை சமாளிச்சாச்சு அப்படிங்கிற நிம்மதி அவளுக்கு. அடுத்த நாள் ராணியை பார்க்க வந்து இளவரசிக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும், இளவரசிக்கு ஃப்ளவர்ஸ்னா பிடிக்கும், அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேடி கேட்குறப்போ நான் இளவரசியோட மேடி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாத்தையும் இளவரசி கிட்ட கொடுத்து நான் எப்படியாவது இளவரசியோட மனசை நான் மாத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. குயினும் வந்துட்டு சரி நான் வந்து உன்னை தான் நம்பியிருக்கேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்குள்ளே வந்து எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறப்போ ஏதாவது குட் நியூஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த தாலும். இல்லையே ஏன் கேட்குறீங்க, இல்லை குயினோட சேம்பரில் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே அதனால ஏதோ குட் நியூஸ் போல் இருக்குது, ஸ்பையை கண்டுபிடிச்சிட்ட போல் இருக்குது அதனால கேட்டேன் அப்படிங்கிறப்போ இல்லை மேடம் இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுங்கிற நம்பிக்கை இருக்குது, அந்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தாலுமுக்கு என்னடா இந்த புள்ளைங்க ஏதோ மறைக்கிற மாதிரியே நம்ம கிட்ட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அப்படியே வர்றப்போ இதுக்கால ஜிம்முவோ பார்ப்பாங்க. ஜிம்மு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஹண்டிங்கு கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஹண்டிங்க்கு போயிட்டு நிறைய பறவையெல்லாம் வேட்டையாடிட்டு வாங்க, அதை எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துருன்னு ஓடுவா. எல்லாம் தங்கச்சியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம்தான். ஆனால் அந்த சமயத்தில் அவளுக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. நேற்று அந்த தங்கச்சிக்காரியை பார்த்து மீட் பண்ணப்போ எல்லாத்தையும் பேசிட்டு நான் அரசர்கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அக்கா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அரசருக்கு மேபி அது பிடிக்காதோ அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அரசர் கண்டிப்பாக ஏற்றுப்பாரு, அவருக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி உன்னையும் ஏற்றுப்பாரு அப்படிம்பாங்க. சொல்லலாக்கே சந்தோஷமாக தான் இருக்கும். அரசரை பற்றி கவலை இல்லைக்கா, அரசர்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் என்ன எல்லாரையும் முதுக்கு பின்னாடி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இங்கே வர்றப்போ அம்மா அப்பா என்னோட சிஸ்டர் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன், அப்போ அதெல்லாம் பொய்க்காரி அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில அமைச்சர்களோட மனைவிகளுக்கு எப்போவுமே என்னை பற்றி காசிப் பேசுகிறதான் வந்து எப்போவுமே வேலையாகவே இருக்கும்க்கா, ஒரு சின்ன ஹேர் பின்னை கொண்டு வந்துட்டு இந்த நாட்டுக்கு இளவரசி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறமாக இறந்து போனால் உன்னோட அக்கா உயிரோட வந்திருக்கா அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லியிருக்கியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசரோட மனசை கூட மாற்ற பார்ப்பாங்க. ஏன் இந்த அரண்மனையை விட்டு என்ன துரத்த கூட பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைக்கா, நீ கிடைச்சிட்ட, இங்கிருந்து போனால் கூட
நானும் நீயும் சேர்ந்த ஒரு இடத்துல நல்லபடியாக வாழலாம், அதுவே போதும்க்கா அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் சொல்ல நான் கேட்டுட்டு, பரவாயில்லம்மா அந்தளவுக்கு போக வேண்டாம், நீங்கள் இரு, இந்த நாட்டோட இளவரசியாக இருக்க, உன் அப்பா கூட இருக்க, அது எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கப்புறமாக நம்ம 2 பேர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதனால தான் நிம்மதியாக நைட்டு தூங்கியே இருப்பா இந்த தங்கச்சிக்காரி. இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தங்கச்சிக்காரி தான் பார்க்க வரா. ஆனால் வர்றப்ப கூட இளவரசி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காருவா. அக்கா இது உனக்கான ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்னு சாப்பிட்றதுக்கு அதுதான் நிறையா இருக்கும். நம்ம சொல்லணும் பார்த்து தான் தெரியுமா, 2 கையில் எடுத்து அள்ளி வல்லு வதக்குன்னு சாப்பிட்றா. அப்படி சாப்பிட்ருக்கிறப்ப தான் சடான ஞாபகம் வருது. ஆமாம், நான் ஃபேக் பிரின்சஸாக போயிருந்தேன்ல, அப்போ எதுக்கு நீ அந்த இடத்துக்கு வந்த? நீ வந்ததுனால கிட்டத்தட்ட நான் கொல்ல பார்த்தாங்க தெரியுமா, கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்தே போயிருப்பேன் அப்படிங்கிறப்போ, சாரிக்கா அங்கே நீ தான் இருக்கேன்னு தெரியாது, எதிரி நாட்டோட ஸ்பை தான் என்னோட இடத்துல ஃபேக் பிரின்சஸாக வந்திருக்காங்க, அரசரோட உயிருக்கும் இளவரசரோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன், அங்கே நீ இருக்கிறத நான் பார்க்கவே இல்லைக்கா, பார்த்துருந்தா அப்படி பண்ணியிருப்பேனாக்கா அப்படிங்கிறப்போ, என்னமோ போ, நீ என்னமோ அரண்மனைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சுத்தமாக மறந்துட்ட போல இருக்கு, என்னை பற்றி நீ கண்டுக்கவே இல்லை போல இருக்கு, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறப்போ, சாரிக்கா ப்ளீஸ் நான் அதெல்லாம் மீன் பண்ணவே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக தான் சொல்லலாம் எடுத்துக்கிறான். இது எல்லாத்தையும் வெளியே இன்னும் சாடோ கேட்டுட்டு தான் இருப்பான். இங்கே மந்திரியாரை தான் காட்டுறாங்க, சிறையில் இருக்காங்க. கடைசியாக அவள் வார்த்தை சொல்லியிருப்பா இல்லை இந்த தங்கச்சிக்காரி, இந்த தேசத்தோட துரோகி இந்த மந்திரியாருன்னு சொல்லிட்டு, அதை வந்து ஒரு காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் கிட்ட நிறைய பெட்டிஷன்ஸ் வருது, அந்த மந்திரியார் வந்து தேச துரோகினா கொன்னுடுங்க, இல்லை மந்திரியார் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்காரு, அவர் நல்லவர் தான், அவரை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸாக வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அரசர் படிக்கிறாரு, பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ விசுவும் இன்னொருத்தரும் பேசிப்பாங்க, அரசர் வந்து மறந்துட்டாரு மந்திரியார், அவ்வளோதான், அவர் ஜெயிலே கடந்து சாக வேண்டியது அப்படிங்கிறாங்க. மந்திரியாரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இதை கேட்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமாக நர்சரியில் இப்போ எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல சின்னனாவும் இருப்பாங்க. நம்ம சொல்லணும் அவ கூப்பிட்டு விட்டுருப்பாங்க, என்ன எதுன்னு சொல்லணும் வந்து கேட்குறதுக்கு. இல்லை நீ உன் தங்கச்சி இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் கொடுத்துருந்தே இல்லையா, அதை வச்சு அதை வரைகிறதுக்கான ஓவியர் ஏதாவது கிடைப்பாங்களான்னு நாங்கள் தேடினோம், கிடைக்கல. கடைசியில் சின்னனாவே வந்து வரைவார், நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லு, அவர் வரைய முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறப்போ, ஐயோ இளவரசரே பரவாயில்ல, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, மந்தியார் ஜெயிலில் இருக்காங்க, குயின் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இதை தான் நம்ம பார்க்கணும், என் தங்கச்சி பொறுமையாக தேடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது பாரு, இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் உன் தங்கச்சி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் அரசரோட உத்தரவு தான், அதனால தான் அவங்ககிட்ட கேட்குற சொல்ல அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாமல் சொல்கிறா. ஆனால் இந்த வாட்டி சொல்கிறப்போ கொஞ்சம் அடையாளங்களை மாற்றி மாற்றி சொல்கிறா. முடிஞ்ச அளவுக்கு சின்னன்னா வரைகிறாங்க. அப்போ மாஸ்டர் கூட கேட்பாங்க, ஏமா அன்னைக்கு சொன்னப்போ ஏதோ பால் மாதிரி வெள்ளையாக இருப்பான் தங்கச்சின்னு சொன்னேன், இப்போ மாநேரமாக இருப்பா அப்படிங்கிற, கண்ணு நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு, இப்போ கண்ணு குட்டி குட்டியாக இருக்குங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு, இல்லை அன்னைக்குன்னு தெளிவாக தான் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல, என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ அடையாளம் சொல்ல, அது ஏதோ ஒரு அளவுக்கு இந்த சின்னன்னா வரைஞ்சிருப்பாரு, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஐயோ இதுதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுவா. அந்த ஓவியத்தை பார்த்தா, நீ என்னமோ உன் தங்கச்சி அழகுல அப்படி இப்படின்னு சொன்ன, அந்த மாதிரி இல்லையே, ஒருவேளை இவர் சரியா வரையலையா இல்லை நீ சரியா சொல்லலையா அப்படிங்கிறப்போ, இளவரசர் இதெல்லாம் விடுங்க, நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு, ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாக என் தங்கச்சி தேடிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, என் தங்கச்சி சீக்கிரம் கிடைச்சிருவான்னு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் தால்முக்கு மட்டும் தங்கச்சியை தேடுறதுக்காகவே இந்த பேண்டுக்குள்ள உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சேர்ந்த புள்ள இப்போ தங்கச்சியை தேடுறத ஒத்தி போடுறாளே அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறமாக பெரியானா வந்துட்டு கேட்பாங்க, சொல்லனா கிட்ட, இப்பெல்லாம் நீ வீட்டுக்கு தூங்கவே வர்றதில்ல, எப்போ பார்த்தாலும் அரண்மனையே கதின்னு கிடக்கிற, ராணியோட சேம்பரே கதின்னு கிடக்கிற அப்படிங்கிறப்போ, என்ன பண்ணுறது, ராணி பாவம்ல, அவங்க அப்பா வேற ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அதனால தான் பெரியண்ணா அப்படிங்கிறப்போ, ஆனால் இளவரசி மோசம் அப்படிங்கிறாங்க. இல்லை பெரியண்ணா, இளவரசி ரொம்ப நல்லவங்க தான், ஏதோ பண்ணிட்டாங்க, என்ன ஏதோ பண்ணிட்டாங்க, சும்மா இஷ்டத்துக்கு இத்தனை வருஷம் அந்த நாட்டுக்காக உழைச்ச மனுஷனை தேச துரோகின்னு சொல்லி அசால்ட்டா ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கா, எனக்கு என்னமோ இளவரசி பண்ணுறதுல சரின்னு படலை, அவள் பயங்கரமான நச்சு பாம்பு, நீ வேணா பாரு, அவளால் இந்த நாடு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது அப்படிங்கிறப்போ கேட்குற சொல்லனாவும், நம்ம தங்கச்சி எதுக்காக அதை பண்ணா, தங்கச்சி பார்த்த சந்தோஷத்தில் சில விஷயங்களை நம்ம கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாக்கு தோணுது. இந்த பக்கமாக தங்கச்சிக்காரியை காட்டுவாங்க, அவளுக்கு காலுக்கெல்லாம் தண்ணி வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருப்பா இந்த மெய்டு. அந்த சமயத்தில் சாடா வருவாங்க. சாடா வந்ததும் தங்கச்சிக்காரி வந்து மெய்டை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு அவள் அப்படியே உட்காந்துருப்பாளா. அதை பார்க்குற சாடா அப்படியே ரசித்து பார்ப்பா. சாடா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அந்த துணி எடுத்துகிட்டு வந்து என்னோட பாதத்தை தொடச்சி விடுறியா அப்படின்னு கேட்குறப்போ செய்யவா மாட்டான். துணியை எடுத்துகிட்டு வந்து தங்கச்சிக்காரியோட பாதத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கிறப்போ, ஆமாம் என்னோட சிஸ்டருக்கு ஏன் நீ அந்த மெமரி லாஸ் மெடிசனை கலந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சாடோக்கு அப்படியே ஷாக் ஆகிடும்.